Taste the Daily. அதிமுக செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். செயற்குழுவில் என்ன தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலாவது தீர்மானம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு கழக மகத்தான வெற்றியை பெறுவதற்கு அஇஅதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணி தொடக்கமாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தும் திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகள் கூட்டணியை இடம்பெற செய்து மெகா கூட்டணி அமைப்பதற்கு வீகம் வகுத்திருக்கக்கூடிய கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டும் நன்றியும் தெரிவித்து முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தீர்மானம் 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது 525 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து அவற்றை நிறைவேற்ற முடியாமல் தவறான தகவல்களை தந்து அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வஞ்சிக்கும் திமுக அரசுக்கு இந்த செயற்குழு கூட்டம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வு ரத்து விஷயத்தில் கபட நாடகம் நடத்தி வரக்கூடிய திமுக ஆட்சியாளருடைய வாய்ஜாலத்தை மாணவ மாணவியரும் மக்களும் இனி நம்ப தயாராக இல்லை. எனவே அடுத்தவர்கள் மீது பழி போட்டு போகாத ஊருக்கு வழிகாட்டுவது போல ஏமாற்று வேலையை செய்யாமல் மாணவ சமுதாயத்திடம் அவர்கள் பெற்றோரிடமும் தமிழக மக்களிடமும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மூன்றாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு என்கிற திரைப்பட பாடல் வரிகளைப் போல திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய கடும் கோபத்தை மறைக்கவே மொழிக் கொள்கை, கல்விக் கொள்கை, கச்சத்தீவு மீட்பு, தொகுதி மறுவரையறை, மாநில சுயாட்சி என நாடகமாடி கொண்டிருக்கும் விடியா திமுக அரசுக்கு நான்காவது தீர்மானத்தை நிறைவேற்றி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு கூட்டம். ஐந்தாவது தீர்மானம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை காரை வாட்டதற்கு காரணம் இருந்துவிட்டு அப்போதே அதை தடுக்க தவறிவிட்டு தற்போது அக்கறை உள்ளது போல காட்டிக் கொள்வதற்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது, சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுவது உள்ளிட்ட நாடகங்களை நடத்தி வரக்கூடிய விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவது தீர்மானம் கழக அரசு ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்களை தாமதமாக செயல்படுத்தியும் நீர் மேலாண்மையை முறையாக பாதுகாக்க தவறிய விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து ஆறாவது தீர்மானமும், மேலும் ஆறாவது தீர்மானத்தில் இரண்டாவதாக நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை மத்திய அரசிடம் வலியுறுத்தி அனுமதியை பெற கழக பொதுச் செயலாளர் அவருக்கு பாராட்டும் இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்த பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத சார்பில்லாத ஒரு மக்கள் இயக்கம். ஆகவே கழகம் என்றென்றும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழும் என்கிற உறுதி அளித்து ஏழாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எட்டாவது தீர்மானம் 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியும் திரு மு.க. ஸ்டாலின் 4 முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு என்றும் கொண்டுவரப்பட்ட வெளிநாடு முதலீடுகளுடைய நிலை, துவங்கப்பட்ட தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு பெற்றவருடைய எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களை திமுக அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று 8வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 9வது தீர்மானம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கின்ற வகையில் சொத்து வரியில் தொடங்கி குடிநீர் வரி முதல் குப்பை வரி வரை உயர்த்தியுள்ள விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வை, கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வையும் கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசுக்கு இந்த செயற்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக 9வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 10வது தீர்மானத்தில் அதிகாரம் அமதியில் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் ஆபாசமாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொண்ட பெண்களுடைய பாதுகாவலர்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 11வது தீர்மானம் அராஜகம் வன்முறை என்றாலே திமுக என்றாலே அராஜகம் வன்முறை என்று மக்கள் முகம் துளிக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கொலை, கொள்ளை, போதைப் பொருள்,
பாலியல் வன்கொடுமை என தொடர் சமூக விரோத செயல்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு கடும் தலைக்குடிமை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து 11வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 12வது தீர்மானம் மக்கள் நலன்களை புறந்தள்ளிவிட்டு சுய விளம்பர ஆட்சியும் போட்டோ ஷூட் காட்சியும் நடத்தி வரக்கூடிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்தேறிய பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீவிரவாதத்தை ஒழிக்க பயங்கரவாத செயல்களை ஒழிக்கவும் மத்திய மாநில அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கும் என்கிற 13வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 14வது தீர்மானம் பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய ஒன்றிணைவது கூட்டணி. அந்த வகையில் மக்கள் விரோத விடியா திமுக அரசை வீழ்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியுடைய தொடக்கமாக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு இந்த செயற்குழு முழு மனதுடன் ஆதரவை அளிக்கிறது, அங்கீகரிக்கிறது என்கிற 14வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 15வது தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களுடைய வழியில் செயல்பட்டு ஆளுமை திறன் மிக்க ஈடு இணையற்ற அரசியல் தலைவர்களாக திகழக்கூடிய கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை 2026ஆம் ஆண்டில் மீண்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்குவோம் என்கிற சூளுரையை இந்த செயற்குழு 15வது தீர்மானமாக நிறைவேற்றி சூளுரை ஏற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. 16வது தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல ஆண்டுகளாக மத்திய அரசிடமிருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை அடிப்படையில் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டது. தற்போது மத்திய அரசுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்கிற அறிவித்ததை இந்த செயற்குழு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னிலையில் நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக 16வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 16 தீர்மானங்களும் விரிவாக அந்த தீர்மான அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் தீர்மானம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு கழகம் மகத்தான வெற்றியை பெறுவதற்கு அஇஅதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியின் தொடக்கமாகவும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தும் திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகளை கூட்டணி கட்சியில் இடம்பெற செய்து மெகா கூட்டணி அமைப்பதற்கு வீகம் வகுக்கும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் மக்கள் இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டு இதய தெய்வம் தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்று புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களால் காப்பாற்றப்பட்டு பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றுள்ள அரசியல் பேர் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் தனிப்பெரும் பேர் இயக்கமாக வளர்ந்து 52 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்திய அரசியல் வானியில் துருவ நட்சத்திரமாய் திகழ்ந்து நாட்டு மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்து வருகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம் இயக்கத்தினுடைய பரிமாண வளர்ச்சியில் ஆளுமை மிக்க மாபெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகிய இருவரும் தலைவர்களுடைய வழியிலே செயல்பட்டு ஆளுமை திறன் மிக்க அரசியல் தலைவராக கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திகழ்கிறார். எதிரிகளை வீழ்த்த, துரோகிகளை ஓட ஓட விரட்டி கழகம் காத்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை கழக தொண்டர்கள் புரட்சி தமிழர் என்று வாழ்த்தி மகிழ்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 கோடிக்கும் மேற்பட்ட கழக தொண்டர்களை பாதுகாத்து கழக பொதுச் செயலாளர் என்கிற உயர்வினை பெற்று இந்த இயக்கத்திற்கு தன்னையே அர்ப்பணித்து எத்தகைய சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் தலைதாளாத சிங்கமாக கர்ஜித்து வருகிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்று புகழாரம் சூட்டப்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மாவினுடைய மறைவிற்கு பிறகு 4 ஆண்டு காலத்திற்கு மேலாக கழக அரசை காப்பாற்றி பல்வேறு நலத்திட்டங்கள் தந்து அவற்றின் வாயிலாக அளவிட முடியாத சாதனைகளை படைத்து கழகத்திற்கு பெருமை தேடி வந்தவர் மாண்புமிகு எடப்பாடியார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு கழகம் மகத்தான வெற்றி பெறுவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணியுடைய தொடக்கமாக பாஜகவுடன் தலைமையிலான வெற்றி கூட்டணியில்
பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தீய சக்தி திமுகவை பொது எதிரியாக பாவிக்கும் மனநிலையில் உள்ள அரசியல் கட்சி கூட்டணி இடம்பெற செய்து மெகா கூட்டணி அமைப்பதற்கு வீகம் வகுப்பதற்கும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த செயற்குழு தனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்திருப்பதாக இந்த செயற்குழு உறுப்பினர்கள் மூலமாக முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இரண்டாவது தீர்மானத்திலே 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது 525 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து அவற்றை நிறைவேற்ற முடியாமல் தவறான தகவல்களை தந்து அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வஞ்சித்து வரக்கூடிய திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாக்குறுதிகளுக்கும் ஒரு காரணமாக அமையும் என்பதால் 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது பதவி பிடித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு திமுக நிறைவேற்ற முடியாத 525 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது என்றும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டனவா என்றால் இல்லை. கெட்டிக்காரனுடைய பொய்யும் புரட்டும் 8 நாளில் வெளிப்படும் என்கிற பழமொழிக்கு ஏற்ப திமுக அரசுடைய பித்தலாட்டம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குறுதிகள் மூலம் மக்களை ஏமாற்றியது ஒருபுறம் என்றால், மறுபுறம் கூச்சமில்லாமல் அளித்த வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றி விட்டோம் என்று ஸ்டாலின் பொய் சொல்லுவதையும் 15% வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படாத நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் திமுக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நேருக்கு நேர் கேள்வி எழுப்பினார். நீட் ரத்து என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினார். கல்வி கடன் ரத்து என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினார். பழைய ஓய்வூதிய திட்டம் என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினார். தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வேலை நாட்கள் 150 நாட்களாக அதிகரிப்பது என்பது என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினார். டீசல் விலை குறிப்பு என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினார். சமையல் கேஸ் மானியம் 100 என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினார். 3.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினார். மாதாந்திர மின் பயன்பாடு கணக்கெடுப்பு என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினார். கச்சத்தீவு மீட்பு என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினார். கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றம் என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு பணி நிரந்தரம் என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினார். 12 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புதல் என்னாச்சு என்று கேள்வி எழுப்பினார். இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் எழுப்பினார்கள். அதற்கு நிதிநிலை சரியானவுடன் அதன் அனைத்திற்கும் தீர்வு காணப்படும் என்று ஆட்சியாளர்கள் வழக்கமாக மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை அத்தைக்கும் என்றைக்கும் மீசை முளைப்பது, குறிப்பாக அத்தைக்கு என்றைக்கு மீசை முளைப்பது, சித்தப்பா என்று கூப்பிடுவது எப்போது என்ற பழமொழியை போல இந்த வாய்ச்சொல் ஆட்சியாளர்களை பார்த்து மக்கள் இப்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளை அடிப்பதையே கொள்ளையாக கொண்டு மணல் கொள்ளை, கனிம வளங்களை சூறையாடுதல், டாஸ்மாக் ஊழல், டெண்டர் முறைகேடு என ஊழல் புரிவதையே முழுநேர தொழிலாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய விடியா திமுக ஆட்சியாளருடைய பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் தொடர்ந்து பொய் சொல்லி அனைத்து தரப்பு மக்களையும் வஞ்சித்து வருகிறது இந்த திமுக அரசு என்று இந்த இரண்டாவது தீர்மானத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விடியா திமுக அரசுக்கு இந்த செயற்குழு கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது. மூன்றாவது தீர்மானத்தில் விரிவாக நீட் தேர்வு ரத்து விஷயத்தில் கபடகாரகம் நடத்தி வரக்கூடிய திமுக ஆட்சியாளர்களுடைய வாய் ஜாலத்தை மாணவர்களுடைய மக்களுக்கு இனியும் நம்ப தயாராக இல்லை. எனவே அடுத்தவர்களுடைய மீது பழிபோட்டு போகாத ஊருக்கு வழிகாட்டுவது போல ஏமாற்று வேலைகளை செய்யாமல் மாணவ சமுதாயத்திடம், அவர்தம் பெற்றோரிடம், தமிழக மக்களிடமும் திமுக தலைவர் ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வி சேர்க்கைக்கு தகுதி தேர்வாக நீட் தேர்வு முறையை அறிமுகப்படுத்தி செயல்படுத்த காரணமாக இருந்ததே திமுக அங்க வகித்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் 2010ஆம் ஆண்டில் அறிக்கை நோட்டிபிகேஷன் வாயிலாக கொண்டு வந்து நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதன் பின்னர் தொடர் நடவடிக்கையாக சட்ட போராட்டம் நடத்தியவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானங்களை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். அப்போது நீட் தேர்வுக்கு ரத்தம் இல்லை, அதற்கு விளக்கம் இல்லை என்று உச்சநீதிமன்றமே இறுதி தீர்ப்பு வழங்கிவிட்ட நிலையில் பிறகு இந்த தீர்மானம் எதற்கு என்று திமுக தலைவர் கிண்டல் செய்தார். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்களுடைய நலன் கருதி, குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய நோக்கில் அத்தகைய நீட் தேர்வு எதிர்கொள்ள 7.5% உள்ஒதுக்கீட்டை வழங்கியும்
அந்த ஒதுக்கீட்டுடைய வாயிலாக வாய்ப்பு பெற்ற மாணவ செல்வங்கள் அரசே கட்டணம் ஏற்கும் என்கிற அரசாணையை பிறப்பித்தும் அவருடைய வாழ்க்கையை ஒளியேற்றி வழிகாட்டியவர் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்று கோளாரம் சூட்டியுள்ளது. நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று கபட நாடகம் ஆடியவர்கள் அவரது ஆட்சியினுடைய ஆயுள் காலம் முடிவடையும் நிலையில் தற்போது அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை நடத்தியும் சட்டமன்றத்தில் நீட் விலக்கு கேட்கும் தீர்மானம் கொண்டு வந்தும் திமுக அரசுடைய நிர்வாக திறமையற்ற போக்கையும் தொலைநோக்கி சிந்தனையற்றவைகளாகவும் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வின் காரணமாக இன்னுயிர் நீத்த 22 மாணவ செல்வங்களுக்காக தற்போது திமுகவினர் நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள் என்றும் அடுத்தவர்கள் மீது பழி போடுவதில் கைதேர்ந்த திமுக ஆட்சியாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை பார்த்து மத்தியில் ஆளும் கட்சியுடைய நிபந்தனைகள் விதிப்பீர்களா என்று கேட்கிறார்கள். தமிழகத்தினுடைய உரிமைகளை காப்பதற்கு நீங்கள் அங்கம் வகுக்கும் கூட்டணியின் தலைமையோடு நிபந்தனை விதித்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி ஒப்பந்தம் செய்து இருக்கிறீர்களா என்ற கழக பொதுச் செயலாளர் மன்ற எடப்பாடி அவர்கள் கேள்விக்கு திமுகவிடமிருந்து இதுவரை பதிலில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மாணவ சமுதாயத்துடைய நலன் கருதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அமைச்சரவை கூட்டத்தை அவசரமாக கூட்டி 7.5% இட உள்ஒதுக்கீட்டை வழங்கி அமைச்சரவையில் தீர்மானம் மீது ஆளுநருக்கு அனுப்பி வைத்து ஆளுநர் ஒப்புதல் வழங்க காலதாமதம் செய்த நிலையில் அரசமைப்பு சட்டப்பிரிவு 162 பயன்படுத்தி அரசாணை வழங்கி இந்தியாவில் எந்த மாநில முதல்வரும் செய்யாத சரித்திர சாதனையை நிகழ்ச்சியுடன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் என்று பெருமிதம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவக் கல்வி சேர்க்கை 7.5% உள்ஒதுக்கீட்டிற்கு முன்பு அரசு பள்ளிகளின் மாணாக்கர்கள் ஆண்டுதோறும் 10க்கும் கீழான எண்ணிக்கையில் மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பினை பெற்றார்கள் என்றும், ஆனால் எடப்பாடியாருடைய சீரிய முயற்சியில் ஓராண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்ட பிறகு 7.5% உள்ஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்ட பின்பு ஆண்டுகளுக்கு 600க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணாக்கர்கள் மருத்துவர் ஆகக்கூடிய அரிய வாய்ப்பை உருவாக்கி அதனை பெற்றுத்தந்த பெருமையை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சாரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் நிர்வாகத்திறன், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஆளுமை ஆகியோர் இதன் மூலமாக வெளிப்படுவதாக இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாணவ சமுதாயம் இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி பாராட்டி கொள்வதாக தெரிவிக்கப்பட்டது. அதே வேளையில் நீட் தேர்வில் ரத்து விஷயத்தில் கபட நாடகம் நடத்தி வரக்கூடிய திமுக ஆட்சியாளருடைய வாய்ஜாலத்தை மாணவ மாணவியரும் தமிழக மக்களும் இனியும் நம்ப தயாராக இல்லை. எனவே அடுத்தவர் மீது பழி போட்டு போகாத ஊருக்கு வழிகாட்டுவது போல ஏமாற்று வேலைகளை செய்யாமல் மாணவ சமுதாயத்திடம் அவர்கள் பெற்றோரிடம் தமிழக மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலே 16 தீர்மானங்கள் இந்த செயற்குழு கூட்டத்திலே நாம் சுட்டிக்காட்டியது போல ஒவ்வொரு தீர்மானத்தையும் தமிழக மக்களுடைய நலன் சார்ந்து திமுக அரசுடைய மக்களுக்காக செய்யப்பட்ட துரோகங்கள் சார்ந்து இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றி இருப்பதை குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது. 16 தீர்மானமும் தமிழக மக்களுக்காக திமுக செய்த துரோகங்களாக இந்த தீர்மானங்கள் வெளிப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகளை எப்படியெல்லாம் திமுக அரசு மறைக்கும் கபட நாடகத்தை தோலுக்கு காட்டக்கூடிய தீர்மானங்களாக இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.